ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, உளுந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி கூட. கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இட்லிக்கு போடுவோம் இல்லையா, முழு உளுந்து, அந்த உளுந்து எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த உளுந்தோட ஸ்மெல் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்தோடனே நல்லா ஹீட் ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடராக எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜலிச்சிக்கோங்க. ஃபைன் பவுடராக வரும். ஸோ அந்த பவுடரை எடுத்து தான் நம்ம கஞ்சி பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் குறிப்பு ஒன்று சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணணும். தண்ணி வந்து 1 ஸ்பூனுக்கு 1 டம்ளர்ன்றது அளவு. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணாமலே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டி எதுவுமே வராமல். குறிப்பு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாருக்கும் நகம் சுற்றி வரும் இல்லையா, அதுக்கு எலுமிச்சம்பழம் வைப்போம். ஸோ நம்ம அது வைக்க வேண்டாம், அது வச்சா தாங்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுடு தண்ணி இருக்கு இல்லையா, கை தாங்குற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு நல்லா கரையணும். கரைஞ்சோடனே நம்மளோட விரலை வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நைட்டு வச்சிங்க அந்த மாதிரி அப்படின்னா 1 டைம் வச்சா போதும். இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் 2 டைம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வச்சு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நகம் சுற்றி இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும், கொஞ்சம் திக்காக ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பபிள், எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா திக்காகிக்கிட்டே வரும் அந்த மாவு. திக்காகிட்டே வர ஸ்டேஜில் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இது வந்து நம்ம வந்து உப்பு போட்டும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை பெல்லமோ ஆட் பண்ணி சாப்பிட்டா கூட டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். கஞ்சி நல்லா கெட்டியாகும், நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வயிறு வலி வந்துடும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பபுளாக வருது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நல்லா திக்காய்க்கிட்டே வரும் மாவு. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். நம்ம சாப்பிட்ற பதம் வந்தோடனே எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கோங்க. இது என் குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் இதை அடிக்கடி தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.